உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நாம் எப்பவும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அழில சொல்லுவோம். சரி, நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே சொல்றாரு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். மரணம் பாதாளம் அதனுடைய திறவுகோலை அவர்கிட்ட தான் இருக்குதான். ஆமென். அப்போ அதுக்கு முன்னால் அவர் மனிதனாக சாதாரண நபராக இயேசு வந்தார். தாழ்மையின் கோலம் எடுத்தார். சாதாரண ஒரு கழுதையில் பயணம் செய்தார். சாதாரண மக்களுடைய வீடுகளெல்லாம் அவர் தங்கி தாபரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்பொழுது அவருக்கு மரணம் வந்து விட்டது. அதனால் அவ்வளோதான், அப்படி இல்லை. மரித்தேன் யாருக்காக? நமக்காக. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக, நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் சிலுவைக்கு வந்தார். அப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். இப்போ உயிர்த்தெழுந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தத்துக்கு அதை சொல்கிறாருன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குன்றதை காண்பிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் எல்லாம் நம்ம புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அப்படி வாழ்க்கை அல்ல இது. கிறிஸ்தவ வாழ்க்கை அதெல்லாம் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. உலக மக்களுக்கு அது. நமக்கு அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மறுமை ஒன்று உண்டு என்பதை நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறார். மறுமையை காண்பித்து கொடுக்குறார். இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா என்ன சொல்கிறோம்? அவங்க ஆத்துமா சாந்தி அடையணையா, அவங்களுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க. உலக மக்கள் சொல்கிறது. ஒரு ஆத்துமா உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல அப்படின்னு போட்டிருக்கு வேதத்தில், நீதிமொழியில். ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஏதோ புசிப்போம் குடிப்போம் சாவோம், அப்படி அல்ல. இனி ஒரு வாழ்வு உண்டு. இனி ஒரு அத்தியாயத்திற்குள்ளே நம்ம போகிறோம். ஆனால் உலக மக்களுக்கு அதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இனி ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை காண்பித்து கொடுக்கிறார், காட்டி கொடுக்கிறார். ஏன்னா அவர் உயிர் திறந்திருக்கிற இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? எந்த மனிதனாக சொல்ல முடியுமா? நேரு சொல்ல முடியுமா? காந்தி சொல்ல முடியுமா? இந்திரா காந்தி அம்மா சொல்ல முடியுமா? உலகத்துக்கு பெரிய பெரிய மாகாண்கள் சொல்ல முடியுமா? எல்லா கல்லறையும் பூட்டப்பட்ட கல்லறை, மூடி கிடக்கு. ஆமென். இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்ட கல்லறை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் திறக்கப்பட்ட கல்லறையா இன்றைக்கும் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எல்லா கல்லறையும் மூடின கல்லறை நம்ம ஏசப்பா, நம்ம வணங்குகிற தெய்வம். அவர் கடவுள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏதோ வந்தார் மறிச்சார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார் வார்த்தையாலே. இவ்வளோ பெரிய வல்லமுள்ள தெய்வம் அவர். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். எப்படி இந்த உலகம் உண்டாகுச்சு? இவ்வளோ பெரிய இத்தனை நாடுகள், இத்தனை தேசங்கள், ஒரே சூரியனை வச்சு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு. சோத்ரா. கடவுள் எங்கேயா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரா? மரத்தத்தூரில் அங்கே எங்கேயா இருக்காரா? கடற்கரை ஓரத்தில் அங்கேயா இருக்காரு? ஒரு பரலோகம். ஆமென். நம்முடைய தெய்வத்தின் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து மனுபுத்திரர் ஒவ்வொருவரும் கண்ணோக்கி தேவனை தேடுகிற உணர்வளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கிறார். யார் ஆண்டவரை தேடுறாங்க? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எவ்வளோ நேரம் தேடுறோம் நம்ம இயேசுவாவை? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தோத்திரம் சொல்கிறோம், எவ்வளோ பாதுகாக்கிற நம்முடைய வாகனத்தில், நம்முடைய பிரயாணத்தில். கொடிய வியாதிக்கு விலக்கி, சாசுக்கு விலக்கி, அந்தகாரத்துக்கு விலக்கி, இருளுக்கு விலக்கி, மரணக்கண்ணிக்கு விலக்கி எவ்வளோ தோத்திரம் நம்ம அவர் பண்ணணும். ஆமென். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ அற்புதமான தெய்வம் அவர். மறுமை ஒன்று உண்டு இருக்கின்றதை நம்புகிறவங்க அவர்கள் பாக்கியசாலிகள்.
இனி ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போகிறோம். இயேசுநாதர் காண்பித்து போயிருக்கிறாரு. இல்லைன்னா அவர் உயிர் தெழுந்திருக்கவே வேண்டாமே இல்லையா? சோதரம் உயிர் தெழுந்திருக்கிறோன்னா நாமும் ஒரு நாள் உயிர் தெழ போகிறோம். ஹல்லேலூயா. மரித்த கல்லறையெல்லாம் ஒரு நாள் திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நிறைய வேலையெல்லாம் இருக்குது அதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அடுத்து ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு யோபு? என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரை பார்த்து என் மீட்பர் அப்படின்றாரு. கடவுளை பார்த்து இந்த உலகத்தை படைத்த தெய்வம் அவர் என்னுடைய மீட்பர், என்னை காப்பாற்ற வந்த கருணை கடல் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் அவர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, பாடு வருது, துயரம் வருது, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ யோபு இந்த இடத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பிரச்சனையில் இருந்தார் தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு கடந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அன்று கூட பாஸ்டர் அதில் எடுத்தாங்க, தொட்டாங்க. எவ்வளவு ஒரு துன்பத்தில் 10 பிள்ளைகள் இறந்து, எல்லாம் மாடு ஆடு எல்லாம் இறந்து, ஒட்டகங்கள் இறந்து, சொத்து சுகம் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. யோபுடைய சொத்து சுகம் அழிக்கப்பட்டுருச்சு. 10 பிள்ளைகள் இறந்துருச்சு. நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு பிரச்சனையில் எப்படி கடவுளை பற்றி ஒரு குறை கூட சொல்லலையே? மனைவி கூட சொல்லிட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை சீக்கிரம் விடும் அப்படின்ட்டா மனைவி சொல்லிட்டா. ஆனால் இவர் அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யோபின் புத்தகம் வீட்டில் போய் எல்லாம் படிங்க. யோபின் சரித்திரத்தை நீங்கள் எல்லோரும் படிக்கணும். 42 அதிகாரம் இருக்குது. எவ்வளோ அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யோபு தன் உதட்டினால ஒரு பாவம் கூட செய்யலையா? ஆண்டவர் பற்றி குறையே நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன மரணம், 10 பேர் மரிச்சிருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மரிச்சிருக்கிறாங்க. சாத்தான் கையில் ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்து விட்டார். சாத்தான் பூந்து விளையாடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் விசுவாசத்தில் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சில வேளைகளில் தேவன் விட்டு பிடிக்கிறாரு. எப்படி விசுவாசத்தில் இந்த பிரச்சனையை கொடுத்தா இவன் எப்படி என்னை பின்பற்றுவா? இந்த பிரச்சனையை கொடுத்தா இவன் என்னை தேடுவானா? அதில் என் மேலே விசுவாசமாக இருப்பானா? இல்லைன்னா என்னை தூசித்து குற்றம் சொல்லி எதுவும் பண்ணுவானா? அப்படின்னு சில விஷயத்தில் தேவன் நமக்கு விசுவாச பரீட்சை உண்டு. அல்லையா சொல்லுவோம். பரீட்சை இல்லாமலே பாஸு, +2 பாஸு, SSLC பாஸு, காலேஜ் பாஸு அப்படின்னு யாராவது நோட்டீஸ் லெட்டர் கொடுத்துருவாங்களா? சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா? பாஸ் ஆகிட்ட பரீட்சை எழுதாமல்? பரீட்சை இருக்குது. இந்த பூமியில் நமக்கு பரீட்சை உண்டு. இதில் பாஸ் பண்ணணும். ஆமென். தேவ கிருபைக்கு ஒத்தாசை நாடணும். ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் வெற்றி பெறணும், நான் ஜெயிக்கணும். யோபு வெற்றி பெற்று விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பிள்ளை இறந்து ஒரு குறை கூட சொல்லாமல் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. துக்கமான ஒரு வார்த்தை அது. ஸ்தோத்திரம். அந்த 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். பாருங்க, எந்த சூழ்நிலை யோபுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளங்காலிலிருந்து உச்சத்தில் மட்டும் ஒரே பருக்கள். பருவாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் முகத்தில் பருவாக இருக்கிறனாலே நமக்கு தன்னாலே ஒரு அருவருப்பு வந்துடும். அப்போ யோபுவுக்கு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை மட்டும் எல்லாம் பருக்கள். வேலைக்காரங்களாம் பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. பந்து ஜனங்களெல்லாம் என்ன பாவம் செஞ்சிட்டானோ. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வியாதி வருதுன்னா ஏதோ பெரிய பாவமெல்லாம் பண்ணிட்டோம் அதனால தான் வியாதி வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட முடியாது. இப்போ யோபு என்ன பாவம் செஞ்சார்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. அவர் பாவம் செஞ்சதுக்காக தண்டனை கிடையாது. அவருக்கு ஒரு டெஸ்ட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடன் அப்படி இருக்கிறான். இருக்கும் பொழுது சோத்திரம் சீசர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன பாவம் செஞ்சானோ? இவன் செஞ்ச பாவமா, என் பெற்றோர்கள் செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவன் செஞ்ச பாவம் இல்லை, பெற்றோர்கள் செஞ்ச பாவமோ இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவன் மேல் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா சொல்லுவோம்.
நான் வந்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், அது மூலம் என் நாம மகிமைப்படணும், ஜனங்கள் விசுவாசிக்கணும், இந்த குடும்பம் விசுவாசிக்கணும், அதுக்காக தான் இந்த பிரச்சனை அனுமதித்தேன். அப்போ அவன் பாவத்தினால தான் அந்த வியாதி வந்துடுச்சு. எல்லாம் பாவத்தினால வர்றது இருக்குது, அது ஏகமாக இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எல்லாமே அப்படின்னு சொல்லிட முடியாது. யோபு வந்து பாவம் செஞ்சதுனால தான் வியாதி வந்துருச்சுன்றது நோ அவர் கிடையாது. பரிசுத்த புருஷன் நாமே. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலே இப்போ நமக்கு சின்ன பிரச்சனை வந்து ஏதோ பாவம் அப்படின்றது இல்லை. நம்ம அதில் எப்படி விசுவாசத்தில் நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் ஜெபத்தை கூட்டணும், தேவனை தேடுவதை கூட்டணும், தேவனை ஆராதிப்பதை கூட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இயேசுவை போல 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நீங்கள்லாம் தூங்கிட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு துளி கூட தூங்கலை, ஃபுல்லாக ப்ரேயரில் தான் இருந்தேன். சோதரா அப்படி ஜெபம் ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு மனுஷன் ஒரு நல்ல வெயில் அடிச்சு ஒரு சுமையை தூக்கிட்டு வரான், அந்த நேரம் நல்ல தண்ணியில் குளித்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணால் அதை அனுபவிக்கலாம். ஆமாம், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். 1 மணி நேரம் உட்கார்ந்து துதிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஜெபிக்கலட்டெல்லாம் எனக்கு நான் உள்ளதை சொல்கிறேன், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு போயாச்சுன்னா முடியாது. சில வேலைகளில் அந்த ஜெபம் பண்ணாலே அந்த மனசுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா தான். ஆமென். அந்த மாதிரி அனுபவம் வந்துடணும். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, பந்து ஜனங்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் என் வேலைக்காரனை கூப்பிடும்போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதான். வேலைக்காரனை பார்த்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கும் போது வேலைக்காரெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லை, பொருள் எதுவுமே கிடையாது, சொத்து சொகை இல்லை, தூரிலிருந்து தலை வரைக்கும் ஒரே பரு. வேலைக்காரனை பார்த்து கெஞ்சிறறையப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா, பக்கத்துக்கு வரமாட்டேன்றான். அலையில சொல்லுவோம்பா, எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் இல்லையா, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். சோத்திர உலக சிநேகிதர்லேருந்து எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நிந்தனைகள், ஏதாவது ஒரு சூழலில் ஒரு கட்டத்தில் கர்த்தர் நம்மளை அனுமதித்தாரானால், ஒருவேளை அனுமதி இதுவரை நடந்திருந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்திலலாம் நம்ம கண்ணீரை அவர்கிட்ட தான் போடுறோம். ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை ஹல்லேலூயா. கடனோட பாரத்தோட பிள்ளைகளை கொண்டு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனையோடு நம்ம இருக்கிறோமோ, கர்த்தருடைய பிள்ளையை நமக்கு விடுதலை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையில் பற்கள் எந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு. எப்படி பாருயா, எப்படி யாராவது சொல்ல முடியுமா? உள்ளங்காலந்து உச்சத்தில் எப்படி பருக்களோடு இருக்காரு, அந்த நேரத்தில் பார்த்து சொல்கிறாரு என் மீட்பர் உயிரோடு. நீங்கள் இந்த வார்த்தையை சூத்திரம் ஒரு 50 தடவை ஒரு பிரச்சனையான நேரத்தில், எந்த நேரத்துலையாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, என் மீட்பர் உயிரோடு. சத்தமாக சொல்லுவோம்ப்பா, சத்தமாக சொல்லுங்க. இன்னும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது விடுதலை வந்துடும். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். சோத்திரம். பரீட்சையில் ஃபெயிலா, இல்லை நினச்சது நடக்கலையா? சில வேளை நம்ம ஒரு காரியத்தை நினச்சிட்டு போவோம், ஃபெயிலர் ஆகிடும். அந்த நேரத்தில் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த நேரத்தில் தான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு, என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளில் பூமியின் மேலே கடவுள் நிற்பார்ன்றதை அறிஞ்சிருக்கிறாரு. பாருங்கள், இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அது கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். யோபு 19:26
இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அலையிலே சொல்லுவோம். என் மாம்சம் அழிஞ்சு போனாலும் என்னை பெற்ற என்னை என் கடவுளை, என் ராஜாவை, என் ஆண்டவரை நான் மரணத்துக்கு பிற்பாடு நான் மரித்து போனாலும் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் என் விசுவாசம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு ராஜ்யத்தை நோர போகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோவானில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இது இந்த உலகத்தில் உள்ளதையே மாத்திரம் பார்த்துட்டு கூட இதெல்லாம் தானாக கிடைக்கும். தேவராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது தானாக எல்லாம் வந்துவிடும். ஆமே. இன்னொரு ராஜ்யத்துக்கு போகிறோம். எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சாதாரணமாக போக முடியுமா? எவ்வளவு பரிசுத்தம் தேவை, எவ்வளவு கீழ்ப்படிதல் தேவை, எவ்வளவு ஜெபம் தேவை. அதுக்கு கர்த்தருடைய பிள்ளையே எவ்வளோ நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். ஆமென். கடைசி விளிம்பில் வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கி எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் காசாவில், ரஷ்யா உக்ரைனில் பஞ்சம், பட்டினி, இரத்தக்காடு, வீடு இடிந்து எத்தனை உயிர் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கு தெரியுமா? நாம் நல்லா இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவா. நாம அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். வீடு இழிந்து இன்றைக்கி தெருவில் போய் நிற்கிறாங்க. யார்? காசா பாலஸ்தீன மக்கள். ஏன்? நீ நிற்கிறதுக்கு நீ செஞ்ச பாவம் அது செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. நீ 1400 பேரை கொண்டுட்ட, அதனால அவன் அதை தாக்குறான். ஆனாலும் சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 19ஆம் வசனம் பாருங்க. அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை. எல்லாரும் சொல்லுவோம், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே, என் கண்களை நான் நேரில் பார்ப்பேன்றாருயா. எப்போ சொல்றாரு? பற்களாக இருக்கும் பொழுது, 10 பிள்ளை செத்து போன நேரத்தில், சொத்தெல்லாம் அழிஞ்ச நேரத்தில், வருமானம் இல்லாத நேரத்தில், கையில் பணம் இல்லாத நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியுமா? இவ்வளோ நான் யோசிச்சு பார்ப்பேன். அதை என்னால் யோசிக்க முடியலை. எப்படி இந்த மனுஷன் இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி சொல்கிறாருன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம், கடவுள் மேலே எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? ஆமென். ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்புயா. அவர் நல்லவர். ஆமென். ஏசப்பாவை அப்படியே அவர் முத்தம் கொடுக்குறாரு. அதான் பெர்க்மன் செய்ய பாடுறாரு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வைக்கணும் பாருங்க ஐயா. சோத்திரம். மனைவி மேலே எவ்வளோ அன்பு வைக்கிறோம் இல்லையா? ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணவங்க மேலே அவங்களாம் ரொம்ப அன்பு வைப்பாங்க. மனைவி என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பாங்க. சேலையா, அதா இதா, நகையா, பொருளா, ஒரு அன்பு. கணவன் நல்லா சாப்பிடணும், நல்லா ருசியாக வைக்கணும் அப்படின்னா ஒரு மனைவி என்னெல்லாம் செய்யும்? எவ்வளவோ பிரயாசப்பட்டு பல யூடியூப்பில் அந்த சமையலெல்லாம் பார்த்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு அன்பு. சோத்திரம். நம்மளை படைச்சிருக்கிறாரே. ஆமென். நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறாரே. எவ்வளவு நீங்கள் உண்மையாக சொல்கிற இயேசு மேலே நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கணும். ஆமென். அவரை வர்ணிக்க முடியலை நம்மளால். அவர் வர்ணிக்கிற அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, தெய்வத்தின் அன்பையும் இரக்கத்தையும் ஒரு மனிதனால் அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த யாராலையும் அதை வர்ணிக்க முடியும். அவ்வளோ ஞானம் நமக்கு கிடையாதான். ஏன்னா அவ்வளோ மகா பெரியவர். ஒரு மனுஷன் உலகத்தில் 80 வருஷம் வாழ்ந்தாலும் அவரை அறிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அறிந்து முடியாது. அவ்வளோ பெரியவர். ஆமென். நம்ம அதை நினைக்கிறது இல்லை. உலகத்தில் நாளைக்கு இன்னது அது இதுன்னு இதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை இயேசு நமக்காக கட்டி கொண்டு இருக்கிறார் பரலோகத்தில். அந்த நித்திய வாழ்வு நான் அந்நிய கண்கள் நான் அவரை பார்ப்பேன்றார் பார்த்தீங்களா?
அதுதான் என் மறு வாழ்க்கை, மறு உலகம். ஆமென். நீங்கள் எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, அது ரொம்ப ஒரு பாக்கியமான. அதுக்கு மீண்டும் இன்னும் சில வசனங்களை படிக்க போகிறோம். சங்கீத புத்தகத்தில் 2 தரத்து மக்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தரத்து மக்களுடைய சூழ்நிலை என்ன, இன்னொரு தரத்தினுடைய மக்களுடைய சூழ்நிலை என்ன அப்படி 49ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்தில், ஆட்டு மந்தை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். இது ஒரு தரத்து மக்கள். தெய்வத்தை தேடாத மக்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்த மக்கள். ஒரு மனிதன் நல்லா கவனிங்க, பாவம் செஞ்சதுனால தான் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னா டோட்டலாக அப்படி கிடையாது. பாவம் செய்கிறதுனால யாரும் நரகத்துக்கு போ, நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பாவம் செஞ்சதுனால உனக்கு நரகம், பாவம் செய்கிறதுனால கடவுள் நரகத்தில் கூட அவனை தள்ளுறாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். உண்மை அப்படி இல்லை. பாவம் செஞ்சதுக்காக மனுஷன் நரகத்துக்கு போகிறதே கிடையாது. அப்போ எதுக்கு நரகத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்துக்காக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவனை ஆண்டவரை அவன் விசுவாசித்திருப்பானால் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். என் பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை தருவார், இவர் ஒரு தெய்வம் ஆண்டவர்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்திருக்குன்னா தான் அவன் அவ்வளோ பாவத்தை இயேசு மன்னிச்சுட்டு வரல. அழியில சொல்லுவோமா? அப்போ கடவுளை புறக்கணிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. ஆண்டவரை அதாவது இந்த என்ன பண்ணும், ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறாங்க. எழுதியா இது? ஆட்டு மந்தையை பற்றிட்டு வராங்கல்ல, மந்தையை பற்றிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல 50 ஆடு 100 ஆடு 1000 ஆடு அப்படி இது பண்ணுவாங்க. இதே போல் மனிதர்கள் மரித்த பிற்பாடு ரட்சிக்கப்படாமல் பணம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்பினவர்கள் இந்த குரூப்பில் உள்ளவங்க என்ன செய்வாங்களா, எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எனக்கு என்ன, எல்லாம் போதும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னுடைய சரீரம் உழைப்பு இருக்குது, பலம் இருக்குது, எனக்கு நல்ல வேலை இருக்குது. யார் கொடுக்குறா பலத்தை? அலையில் சொல்லுவோமா? என்னுடைய பணம் இல்லை, அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி போட்டிருக்கு, என்னுடைய பணம் என்னை காப்பாற்றி விடும். யாரை காப்பாற்ற முடியும்? பணமோ பொண்ணோ பொருளோ பலனோ ஞானமோ கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்பி போனவருடைய நிலைமை தான் அவருடைய ஆட்டு மந்தை போல பாதாளத்தை கடத்தப்படுகிற மரணம் அவர்களை மேய்ந்து போடும். என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? பாதாள ரூபத்தை அழிக்கும். இது எப்படி பூமியில் உள்ளதா? இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை. அருமையானது, என்னுடைய நான் பேசிக் கொண்டிருப்பது மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. மறு உலகத்தை பற்றி நான் மரித்து இன்றைக்கு சாயந்தரம் நான் இருப்பேன் நிச்சயம் எனக்கு இருக்கா? யோசிச்சு பாப்பா. நீ சாயந்தரம் நான் இருந்துருவேன். இன்னும் அவர் அனுமதியில் ஒரு பழுவன் ஊதன பொட்டுன்னு போயிடும். மண்சட்டி கீழே பட்டால் பொட்டு, அதான் வாழ்க்கை. கர்த்தருக்கு பொருள் இல்லா இருக்குது இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்குது அவ்வுலகம் இல்லை என்றது போல் இந்த உலகத்தில் வாழலாம் பொருள், அந்த உலகத்தில் வாழலாம் தேவனுடைய அருள் வேணும், கிருபை வேணும். அலையிலேயே சொல்லுவோம், அவருடைய ரட்சிப்பு வேணும். கர்த்தருக்கு அதுக்கு இந்த 49ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு மீட்டு என் மீட்பர் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். ஆமென். ஒரு பேர் இயேசு கிறிஸ்து பேர் மீட்பர், உலக மீட்பர். மேலே ஒரு தரத்து மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மரணம் மேய்ந்து போடும், பாதாளங்களை அழித்து விடும். கீழே சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் என் ஆத்துமாவை மீட்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து பழையபடி போய் பண்ணி புரடுற மாதிரி புரளக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறோம். எப்போ என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே ரட்சிக்கப்பட்டுருங்க. மீட்புக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு உங்களோட பிள்ளையாக என்னை மாற்றிருங்கப்பா. ஆமென். நான் என் தெரிஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. பாவம் தான் ஏன் மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனால தான் அப்படி நடக்கு. ஆனால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை நம்பி வந்தாச்சுன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். ஆமாம். உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உங்களை பஞ்சை போல வெண்மையாகும். இரத்த கரையாக இருக்கிற பாவத்தை கூட இயேசுனார் பஞ்சை போல அவருடைய ரத்தத்தினால் சுத்தப்படுத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஆனால் என் தேவன் அப்படின்றார் பார்த்தீங்களா, அந்த 49 சங்கீதத்தில் 15 வசனத்தில் என் தேவன். எல்லாரும் சொல்லுவோம் என். ஆமாம், நம்ம அப்படி அழைக்கணும் ஆண்டவரை, என் தேவனே. தோமா இயேசுநாதர் உயிர் தெழுந்த உடனே காட்சி அளிக்கிறாரு. அந்த நேரம் தோமா அந்த நேரம் இல்லை. தோமா மற்ற சீசர்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏசப்பா வந்துட்டாருயா, நேரில் பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் செத்து போயிட்டார்னு நினச்சோம், உயிரோடு வந்துட்டார், நாங்கள் பார்த்தோன்னு சொன்னோம். இவர் சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. நான் நம்ப மாட்டேன். அவர் கையை தொட்டு பார்த்தா தான், நம்ம கையில் விழாவில் தொட்டு பார்த்தா தான் நம்புன்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 நாள் கழிச்சு இயேசு பழையபடியும் உங்களுக்கு சமாதானம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு உள்ளே வந்தார். ஆமென். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு நம்ம கூட, அந்த வசனம் போட்டு, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து வந்தார். நம்முடைய வீட்டுக்குள்ளே அப்படி வரணும். ஆமென். வரவேற்கணும். இயேசுவே வறுமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரோ, சேருமையா பந்தேனில், சேருமையா பந்தேனில், சிறியவராம் எங்களிடம். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க ஆண்டவரே, கூப்பிடணும் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் அறைக்குள்ளே வாங்க, எங்கள் ரூமுக்குள்ளே வாங்க, எங்கள் பீரோல் பக்கத்துக்கு வாங்க, எங்கள் அரிசி பெட்டிக்குள்ளே வாங்க. இந்த தண்ணி தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நின்று கூட நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இயேசுவே இந்த தண்ணி வற்றாமல் என்னால் இருக்கணும் ஏசப்பா. இப்போ மட்டுமா இல்லை ஆண்டவரே, உங்களோட வருகை வரைக்கும் தண்ணி எங்களுக்கு கிடைக்கணும். ஆமென். நாளையிலே சொல்லுவோம். ஏனென்றால் அவர் கொடுக்கலைன்னா இல்லை. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் நாட்டில். நம்ம எல்லாம் சௌரியம் இருக்கிறதுனால நினைக்கிறது இல்லை, அருமை தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும், இயேசுவிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை எப்பவும் நம்ம தாவீது சொல்ல, என் ஆண்டவரை என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன்றார், வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இயேசுதாமே உள்ளே சமாதானம் சொன்னவொடனே தோமா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தோமாவே கையை பாருப்பா, காலப்பாரு, போட்டுப்பாருன்னு சொன்ன உடனே சொல்கிறார். அவர் வார்த்தை சொல்கிறார், தோமா என்ன சொல்ல தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே. எல்லாரும் சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம், என் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுவோம், என் ஆண்டவரே, என் தேவனே. அதாவது என் ஆண்டவரே, என் தேவனே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்ற, என் மீட்பர், என் ஆண்டவர், என்ன எனக்கு அவர். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவரை உரிமையோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எதை வைக்கிறோமோ வைக்கலை தெரில, நம்மளை படைத்த தெய்வம் இயேசுவை வைக்கணும். ஆமென். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீர்முனை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சரி, இன்னும் அடுத்த பகுதிக்கு போவோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லணும்னா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத கூடியில் உள்ள அனைவரும் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை உங்கள் சிந்தையில் பதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, பிரேத கூடியில் இருக்கிற அனைவரும் இருக்கிற எல்லா கல்லறையும் நமக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் உண்டு. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தவங்கள்லாம் முதலாக உயிர்த்தெழுவாங்க இயேசுனுடைய வருகை நேரத்தில். கர்த்தர், அதான் நம்முடைய நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அருமையானது. நம்மெல்லாம் ஒரு நாளில் ஒரு சிலர் ஆண்டவர் உயிரோடு எடுத்து அது ஒருத்தருக்கு பாக்கியம். கர்த்தருக்குள்ளே மரிக்கணும். ஆமென். சத்தமாக சொல்லணும், ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ளே மரிக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கணும், இயேசுவின் பிள்ளையாக மரிக்கணும். இப்போ கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். ஆமென். தீமை செய்தவர்கள், நல்லா புரியுங்க, நல்ல வசதி பாருங்கள். இந்த பூமியில் நம்ம நன்மையை செஞ்சோம்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமென். தீமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஜெபம் பண்ணாமல் இருந்தாலே தீமை தான், வேதத்தை படிக்கலைனாலே தீமை தான். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மை செய்தவர்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம மகிமை சொல்லுவோம். ஹல்லேலூயா.
நம்ம செய்ய செய்ய அதான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்றாரு. உங்கள் நன்மையெல்லாம் அங்கே வரட்டும். பசியாக இருக்கிறவனுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும். ஆமென். வஸ்திரம் இல்லாதவருக்கெல்லாம் வஸ்திரம். ஒருத்தர் கேட்டுட்டு கொடுக்கலன்னா அதே தர்த்தரம் சோத்திரம். ஒருத்தர் பசியோடு ஒருத்தர் கேட்குறாரு, ஏதாவது கையில் இருக்கிறத கொடு, அது ஒரு நன்மை தானே. ஆமென். ஹல்லேலூயா. நான் சாப்பிட்டு நானே இருக்கிறது அல்ல, நன்மை செய்து 2 காரியத்தை ஒரு மனிதன் செஞ்சுதான் ஆகணும். ஒன்று தீமை, இன்னொன்று நன்மை. ஒன்னொன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்தான் ஆகணும். ஏன் இதை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே ஏன் உயிர்த்தெழுதல் இருக்குது, அதுக்கு தான் அதை காண்பிக்கிறாரு. நம்ம அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்களேன், கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க. ஆமென். ஆண்டவரை பாடாமல் ஆராதிக்க வராமல் சோர்ந்து போய் துக்க முகத்தோட ஜெபக்கூட்டம் ஆராதனை இதுக்கெல்லாம் வராமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனை நான் காண்பேன் என்ற சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள். ஜீவனா பரலோகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை காண்பார்கள். தீமை செய்கிறையா? தீமைனா என்னது? நீ குடிச்சனா தீமை. ஹல்லேலூயா சொல்லுவான். நீ பாக்கு போடுறது தீமை. ஸ்தோத்திரம். நீ அசுத்த வாழ்க்கை இச்சையோட பார்த்தனா பாவம், அது தீமை தானே. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு வேசித்தனம் செய்தாயிற்று. அது உன் சரீரத்தை தீமையா இல்லையா? தீமைன்னா என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நரகத்துக்கு போகாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நரகம் உண்டு, பரலோகம் உண்டு என்று சொன்னதுக்கு சாட்சி இந்த வானம் சாட்சி, இந்த லைட்டு, இந்த பூமி, இந்த கட்டடம் எல்லாம் சாட்சி. ஹல்லேலூயா சொல்லுவோம். மறையூர் என்ற இடத்துல, மூணார் பகுதியில் மறையூர் என்ற இடத்துல ஒரு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஒரு மீட்டிங் வச்சிருந்த அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறார் அதே வார்த்தையை. நரகம் இருக்குது, பரலோகம். நான் கேட்ட வார்த்தை கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைக்கு சாட்சி, இந்த கட்டட சாட்சி, வான சாட்சி என்கிட்ட நீ சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். சத்தமா சொல்ல. ஹல்லேலூயா. இன்னும் உன் சரீரத்தை பாவத்துக்கும் பாவ இச்சைக்கும் கொடுத்து தீமையை செய்து கொண்டே இருப்பாயானால் அழிவுதான். கஞ்சா குடித்தனா சீக்கிரம் செத்துருவ. பீடி பாக்கு புயல் குடிச்சனா மரணம்தான், அழிவு தான். அதனால் இப்படி கடிந்து பேசுகிறான்னு சொல்லாதீங்க. உண்மை அதுதான், சத்தியம். அது தெரிஞ்சு கஞ்சா குடிக்கிறதும் அந்த குடிகாரங்க கூட சேர்ந்து கூத்தாடு பண்ணுறதும், கர்த்தருடைய பிள்ளையே வாழ்க்கையை மாற்றிக்கோ. என்னையா வந்துடுது? என்ன அதில் என்ன இருக்குது? யோசிக்க முடியாத என்ன இருக்கு? உன் சரீரத்தை நீயே கெடுக்கிறாயா? தீமை செய்தவர்கள் எத்தனை பேர் மனைவிக்கு துரோகம் செய்வார்கள், கணவனுக்கு துரோகம் செய்வார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும். எந்த இடத்துலையாவது யாரையாவது நோக வைக்கிறோமா? யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருக்கிறோமா? தீமை செய்கிறோம். யாராவது தகாத விதமாக பேசுகிறோமா? தீமை செய்வது கர்த்தருடைய தீமை செய்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு, ஏசப்பா நான் இனிமேல் தீமை செய்யவே கூடாதப்பா, யாரையும் வாயினால் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு உள்ளத்தையும் புண்படுத்தக்கூடாது ஐயா. தன்னை போல பிறனை நேசின்றார. புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் உள்ளவன் அக்கத்தில் உள்ள யாண்டு உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்ன்றாரு. அப்போ நம்ம போய் சத்துருக்களுக்கு என்ன பேசலாமா, திட்டலாமா, அடிக்கலாமா, பிடிக்கலாமா? நோ. வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் நியாயத்தீர்ப்பு இந்த பூமியில் கிடையாது. பாருங்கள், பூமியில் கொலை செஞ்சவன், கொள்ளையடித்தவன், அக்குறம் பண்ணுறவங்களாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பூமியில் தீர்ப்பு கிடையாது, மறுமையில் தான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆயனாலே கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா இதுவரை என்ன பாவம் செஞ்சாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. போக முடியும் பிள்ளையாய் அதுக்கு தான் இயேசு சிலுவைக்கு வந்திருக்கிறான். பிசாசு சொல்லுவான், நீ நிறைய பாவம் செஞ்சிட்ட, நீ உனக்கு நரகம் தரலான்னு சொல்லுவான். நீ சொல்லணும் இயேசுவை பார்த்து, போடா பிசாசை பார்த்து சொல்லணும், போடா பிசாசை, இயேசு எனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், இயேசு
எனக்காக இரத்த சிந்திருக்கிறார். எனக்கு பரலோகம். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உனக்கு பரலோகத்தை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான இடத்தை நீ வச்சிருக்கும் போது நீயே காலால் எட்டி உதைக்காத. நீயே ஆலயத்துக்கு வர்றதுக்கு கட் பண்ணுறது, ஜபத்தை கட் பண்ணுறது, பைபிளை ஜபிக்கிறதை கட் பண்ணுறது, கர்த்தரை தேடுறதை கட் பண்ணுறது, நீயே ஆண்டவரை தள்ளாதயா. நீ என்ன அவரை தள்ளனா அவர் ஒரு நாளில் உன்னை தள்ளிடுவார். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தள்ளாருன்னா எப்படி அதை யாருமே போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது. சோதரா, யார் யார் நரகத்துக்கு போவா, யார் யார் பரலோகத்துக்கு போவா நம்ம போய் நின்று பார்த்துட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்மளும் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். ஆமாம், நம்ம எங்கே போக போகிறோம்? நான் பேசுகிற சத்தியம் ஏதோ அந்த பூமியில் அவங்களுக்கு ஆண்டவர் அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மூச்சு அதுவாக இருக்கணும். நம்முடைய இயேசுநாதருடைய பைபிளை நல்லா படித்து பாருங்கள். மத்தேயு 5, 6, 7 புஸ்தகத்தெல்லாம் படிங்க. எல்லோரும் நல்லா கவனிங்க. வீட்டில் இருந்து மத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நல்லா படித்து பாருங்கள். ஃபுல்லாக ஒரு பரலோகத்தை தான் பேசுவார். இந்த உலகத்துக்கிற எந்த புத்தகத்திலேயாவது, எந்த ஒரு புராணத்திலேயாவது, எந்த ஒரு எவ்வளோ புத்தகம் இருக்குது உலகத்தில், எத்தனை மார்க்கங்கள், எவ்வளோ புத்தகம், நித்திய ஜீவனை பற்றி, ஒரு ஆத்மாவை பற்றி, தேவ ராஜ்யத்தை பற்றி, நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி எங்கேயுமே கிடையாது. ஆமென். நாம் வாசிக்கின்ற பைபிள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜோரா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இப்படிப்பட்ட தேவன் மேலே ஆழமான நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய பிள்ளையை மீண்டும் ஒரு வசனம் படிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தெல்லாம் பாருங்கள். இந்த பைபிள் வசனத்தை இப்போ சொல்லும் பொழுது அப்படி உள்வாங்கணும். ஆமென். இப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி, எல்லாரும் சொல்லுவோம் வானத்திலிருந்து, சத்தமாக சொல்லுவோம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ நான் அங்கே போகணும். ஏசப்பா நம்மளை தூக்கிட்டு போவார், தூதர்களை அனுப்புவார். அங்கே போகணுன்னா எவ்வளோ பரிசுத்தம் வேணும். ஆமாம், அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளோ இந்த உலகம் அழுக்கு ஒட்டக்கூடாது. இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்தும். நீங்கள் கரைப்படுத்தாமல் வாழணும்னா நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராவார். 4 பேர் குடிச்சிக்கிட்டு நிற்கிறான்னா அவன் பக்கத்தில் போய் நின்னா அவன் புத்தி தான் வரும். அது நமக்கு வேலை இல்லை. அல்லேலூயா சொல்லுவா. 10 பசங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து கதை அடிக்கிறாங்கன்னா இங்கே என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் அதில் கடந்து வந்திருக்கிறோம். தெரியாதது கிடையாது. அங்கே தீமை தான். கர்த்தருடைய பிள்ளை தீமை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்கினை அடைவார்கள் போட்டிருக்கு. அப்போ தீமைக்கு விலகு. ஆண்டவர் பைபிள் என்ன போதிக்குது? தீமை செய்யாமல் நன்மையை செய். எது நல்லதோ அதை செய்ய. நீங்கள் தீமை செய்கிறதில் என்னத்தை கண்டுட்டோம்? எவ்வளோ போதைகளை கண்டுபிடிக்கிறான். மாத்திரை, ஊசின்றான், அதுன்றான், இதுன்றான், போதையில். ஐயோ கர்த்தாவே, எத்தனை போதை வஸ்துகள் இன்றைக்கி மக்களை லூசு பிடிக்க வச்சுட்டான் உலகத்தில். அதுக்கு அடிமையாகாத சகோதரா, ஏசப்பா வந்துட்டாருன்னா அந்த வசனத்தை கண்ணீரோடு கூட சொல்லலாம், ஓன்னு கத்தி அழுது கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வசனம் அது. ஆண்டோடைய வார்த்தையை புறக்கணிச்சிடாத சகோதரா, சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை இந்த உலகத்துக்கு பாவ கரைக்கு ஒப்பு கொடுத்து, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை அழிச்சிட வேண்டாம். நான் பரிசுத்தமாக வாழ ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தில் அவர் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு அடுத்த வசனம் பாருங்கள், பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். கடவுளோடு கூட இருக்க போறையா. இங்கே பூமியில் பேய் கூட பிசாசு கூட தான் இருக்கணும். பூமி அப்படித்தான். சோத்திரம். உலகம் முழுதும் பிசாசு சுற்றி கொண்டு இருக்கிறது. துஷ்டர்களும் துன்மார்களும் உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தின் பிசாசின் கீழ் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையை பேய் தொடாது. பேய் எப்படி தொடட்டும்?
பிசாசு எப்படி சொப்பனம் கொடுப்பான்? என்ன இப்படி ஜெபம் பண்ணலை, கெட்ட சொப்பனம் வருது, பாம்பு வருது, பள்ளி வருது, எப்படி கூடி வரும்? நீ துதிச்சுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மனமிட்டு பேசிப்பார். வேதத்தை திறந்து படி. தேவ மக்களே, கர்த்தருக்கு சத்துரு. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பொல்லாங்கனவனை தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பாருங்க, உயிரோடு இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த பைபிள் வசனத்தை நீங்கள் கேட்டு கவனித்து உள்வாங்கிட்டேன்னா நீ ரட்சிக்கப்பட்டுருவ. ஆமே, கவனிக்கணும். வசனத்தை கவனிக்கலைன்னா ரட்சிப்பு வராது. கவனிக்கணும். விசுவாசத்தோட என்ன சொல்கிறாங்க, பைபிள் என்ன போட்டிருக்கிறது பாரியா, உரசி பாரு. ஒரு தீப்பெட்டியை உரசினா தானே தீப்பிடிக்கும். உரசாமல் தீப்பெட்டியாக வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். பைபிளை இப்போ திறந்து படிக்காமல் அப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழத்தை உடைச்சி சாப்பிட்டு பாரு, ஆலையிலே சொல்லுவோம், இனிக்குதான் புளிக்குதான்னு பார்த்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன இருக்குது, இந்த பைபிளை படித்து இதில் இருக்கிற குற்றத்தை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் தீர்மானம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சானான். உட்கார்ந்து என்னடா போட்டிருக்குன்னு படித்து படிக்க 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 அவடையே மாறி. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேதத்தை படித்து மாறி இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமொழி புஸ்தகத்தெல்லாம் நல்லா படித்து பாரு தம்பி. என்னுடைய 18வது வயசில் இந்த இயேசுநாதருடைய புத்தகத்தை, இந்த நீதிமொழியை, நீ யாரும் வந்து என்கிட்ட வந்து நீ சினிமா பார்க்காத, அதை பண்ண இதை பண்ண யாருமே எனக்கு சொல்ல கிடையாது. நானாக அந்த பைபிளை, நீதிமொழி புஸ்தகத்தை என்னுடைய வாலிபத்துக்கும் இந்த பைபிளுக்கும் ஒத்து வந்தது. இவ்வளோ உண்மை இருக்கா, இவ்வளோ சத்தியம் இருக்குதா, அப்படியே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இத்தனை ஆண்டு காலமாக என் இயேசுவை நான் பின்பற்றி ஒரு நாள் கூட என் இயேசுவை நான் ஜெபம் பண்ணாமல் இருந்தது கிடையாது, வேத வாசிக்க வந்தது கிடையாது. இன்னி வரைக்கும் அவர் டேஸ்ட்டாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு டேஸ்டானவர் ஐயா, அவ்வளோ டேஸ்டானவர். அவருக்காக ஏதாவது இந்த உலகத்தில் செய்யணுன்றது தான் இப்போவும் என்னுடைய கண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய ஏன் தெரியுமா? எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. பின்பு உயிரோடு இருக்கு நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அழியில சொல்லுவோம், மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் வந்து உலக மக்களுக்கு சொன்னால் யாரும் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்னதையோ சொல்கிறான்னு நினைப்பாங்க. இங்கே எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை. அன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறத கேட்காம அன்னைக்கு போய் ஆண்டவர் என்ன கதவு பூட்டிருச்சுன்றாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகமேல் அவரோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போது கர்த்தரோடனே கூட இருப்போ. அழியில சொல்லுவோம். இன்னும் ஒரு வசனம் படித்து முடிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார். நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகன் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். அவர் பிரசங்கத்தெல்லாம் கேட்டால் வெட்டு 1 துண்டு 2 தான். என்ன சொல்கிறாருன்னா, அவர் கையில் என்ன அழகாக தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். எல்லாரும் சொல்லுவார், தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியினாலே சுட்டரிப்பார். 2 பாயிண்ட் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒன்று வந்து தமது கோதுமை, இன்னொன்று பதர். காட்டுக்கு போய் அறுவடை கொண்டு பதரை யாராவது கொண்டு வருவோமா? பதர்னா என்னது? சாவி, ஒன்றும் இல்லாதது. கோதுமைன்றது அதில் மாவு இருக்கும். சோத்திரம். அருமையானவர்களே, நாம் அந்த உலகத்தில் பதராக இருக்கிறோமா, கோதுமை பணியாக இருக்கிறோமா? அழில சொல்லுவோம். கோதுமை வந்து மற்றவர்களுக்கு பயனை தரும், அது ஆசீர்வாதத்துக்குரியது. பதரை வந்து தூர போடுறது. கடவுள் சொல்கிறாரு, இப்போ கடைசி காலத்தில் இப்படி நடக்கும்பா தம்பி சகோதரா, நீ களையாக இருக்காத. விதை ராட்சியத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், விதையாக இருக்கிறோமா இல்லை களையாக இருக்கிறோமா? களை யாராவது வீட்டுக்கு கொண்டு வருவோமா? கர்த்தரோட பிள்ளை களையை பிடுங்கி அக்கினிலே போடுவது போல நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவளை அக்கினி சொல்லில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். மறுமை இருக்குது தம்பி. உனக்கு ஒரு ஆத்துமா கடவுள் வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் இயேசுவை புறக்கணிச்சிடாதப்பா. உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்து, ஏசப்பா உங்ககிட்ட நான் வந்துடுறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு
உமக்காக வாழ விரும்புகிறேன்ப்பா. அவர் நல்லவர் சகோதரா, நீ எப்படியாவது அவரை பிடிச்சிக்கோ, அவரை விட்டுறாத. ஆமே, இந்த உலகத்தை எதை பிடிக்கிறோமோ பிடிக்கிறது தெரியல, நம்மளை உண்டாக்கின தெய்வம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, நம்முடைய ரட்சகர் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கோதுமை மணியா மாறணும்னு அவர் விரும்புகிறாரு, நீ விதையா மாறணும் அவர் விரும்புகிறாரு, நீ நல்ல மரமா மாறணும் விரும்புகிறாரு. ஒரு களையா, ஒரு கெட்ட கனி உள்ள மரமா உன்னை உலகத்தில் சீச்சின்னு 4 பேர் சொல்கிறது மாதிரி வாழ்கிறது நல்லதா? நல்ல பையன் அந்த மாதிரி ஒருவேளை இதுவரை நீ கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளனா உன்னை தட்டி பிடிப்பார். ஆமாம், அந்த கெட்ட குமாரன் சரித்திரத்தில் அவன் எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் அழித்து குடித்து வெறிச்சு பாவம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பன்ட்ட வந்துட்டான். வந்த உடனே என் தகப்பனே என் பாவத்தை மன்னின்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு மோதிரம் போட்டு வஸ்திரம் விட்டு நல்ல செருப்பு கொடுத்து உடை கொடுத்து அவனை பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டாரு. ஆமை, அதே போல ஆண்டவருடைய பிள்ளையே, மகனே மகளே, நீ பரலோகத்தின் மகனை மாறணும், நீ பிசாசின் மகனை போயிடக்கூடாது. ஆமை, இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இயேசுவே சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் பிசாசினால் பிறந்தவன், ரெண்டுமே இருக்குது. அப்ப நாம தேவனால் பிறந்தவர்களாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசினால் பிறந்தவனா அவன் பிசாசுக்குள்ள கிரிதான், கொலை களவு திருடு, எங்கெங்கே எந்தெந்த வீட்டில் இருக்கலாம், திருடுறது, கொள்ளையடிக்கிறது, களவு செய்கிறது, அக்குறும் பண்ணுறது. தவறு செய்தவர்கள் மனம் திரும்பிட்டா மன்னிப்பு தாயா. ஆமே, ஒன்று பரிசுத்த ஒரு புருஷனை மாத்துறாரு. ஏன் தப்பு செஞ்சு 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 ஏன் அழிஞ்சு போடும்? ஆண்டவருடைய மகனே, பரலோகத்தின் பிள்ளையா வாப்பா, நரகத்தின் பிள்ளையா, சாத்தானுக்கு பிள்ளையா ஆகிடவே கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி, இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய மகனாய் என்னை மாற்றி, ஆண்டவரே சோத்திர சோத்திர, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இதோ மரித்தேன், சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய தெருவுகள் உடையவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் ஒரு நாளில் உயிரோடு எழுந்து இந்த பூமி இந்த பாவ சரீரத்தை கீழே போட்டுட்டு நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு இயேசு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே என்னை ரட்சியும், எனக்கு மீட்பை தாரும், என் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஜெபித்து நம்ம ஆண்டவருடைய மற்ற காரியங்களை பார்க்கலாம். எல்லா கண்கள் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடு. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் ஐயா. தம்பி, உன்னை பரலோக மகனா, நல்ல புத்திரனா, உன்னை சுத்தமான பிள்ளையா, உனக்கு வெண்வஸ்திரம் தரித்து உன்னை மோட்சத்தில் உன்னை கொண்டு போய் உன்னை அழகுவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகோதரா, தப்பான வழியில் போயிடாதப்பா, வேண்டாப்பா, இதுவரை செஞ்சது போதும் மகனே மகளே. சகோதரா, உன்னை நேசிக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். நீ ஆண்டவருடைய மகனா, உன்னை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பார்க்கணும், இயேசு இடத்துல பார்க்கணும். நரகத்தில் பார்க்கறது சந்தோஷமா, பாதாளத்தில் பார்க்கறது சந்தோஷமா? இல்லை, நீ பரலோகத்தில் உன்னை பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே, அந்த பரலோக வாழ்வை எனக்கு தாங்கப்பா, அந்த பரலோக ராஜ்யத்தை எனக்கு தாங்க, என்னை ரட்சிங்க, என் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், நல்ல பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர், ஆண்டவரை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தெருவுகளில் உடையவராக இருக்கிறேன் சொன்னவர், யோபு சொல்வது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவரை நான் காண்பேன், நாங்களும் கடைசி நாளிலே என் இயேசுவை காண்போம் என்கிற நம்பிக்கையோடு அந்த உலகத்தில் வாழ கிருபைதாரும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் எழுதி நிற்போம்.